அட்டாக்னு ஒரு அட்டாக் கிடையாது. அப்படி ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி இருக்கானே. லங் அட்டாக்னு கிடையாது. லங் ஃபெயிலியர்னு வரலாம், ஹார்ட் ஃபெயிலியர் மாதிரி லங் ஃபெயிலியர் வரலாம். லங்ஸில் நீர் கோர்த்துக்கிட்டா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி தான் வருமே தவிர லங் அட்டாக்னு கிடையாது. ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரெயின் அட்டாக் வரலாம், அது ஸ்ட்ரோக்கு. ஒரு வெசலில் பிளாக் வந்து 100% பிளாக் ஆகிட்டுனா அது பேர் அட்டாக்கு. எதர் இரத்த குழாய், இதயத்தில் உள்ள இரத்த குழாயில் 100% அடைப்பு வந்துன்னா அது ஹார்ட் அட்டாக்கு. கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருந்ததுன்னா அது வந்து ஒரு இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ். அடைப்பு இருக்குன்னா இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் வந்து எப்போ வேணாலும் ஒரு இன்ஃபாக்ஷனாக மாறலாம். இன்ஃபாக்ஷனுங்கிறது இரத்த குழாயில் கம்ப்ளீட்டாக அடைச்சி அந்த பக்கம் உள்ள சப்ளை கம்ப்ளீட்டாக கட் ஆகிறது, அதுதான் அட்டாக்குங்கிறது. அது மாதிரி பிரெயின்லேயே ஒரு இரத்த குழாயில் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகி போகிறது, அது வந்து அட்டாக், பிரெயின் அட்டாக். இரத்த குழாயில் அடைப்பு வர்றது, இரத்த நாளங்களுக்கு உள்ள இரத்த கட்டி உண்டாகி கம்ப்ளீட்டாக அடைச்சிடுறது, அதுதான் அட்டாக்குங்கிறது. அது லங் அட்டாக்குன்னு ஒன்று கிடையாது. அது பல்மனரி எம்பாலிசத்தை நீங்கள் சொல்லலாம். பல்மனரி எம்பாலிசம்ங்கிறது அதுவும் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அட்டாக்கோட சேர்த்துக்கலாம். எப்படின்னா ஒரு காலில் டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். கால்லையோ வயிற்றுக்குள்ளேயோ அந்த ட்ரெயின் ஆகிற இங்கேருந்து இன்ஃபீரியர் வீன கேவா கீழே இருந்து மேலே போகலையா, ரத்த அசுத்த ரத்தம் சீராய் அப்படி போய் இதயத்தினுடைய வலது பக்கத்தில் ஆரிக்கிள் ஓப்பன் ஆகி ஆரிக்கிள் மேலே உள்ள சேம்பரில் போய் அப்புறம் அதுக்கு கீழே உள்ள வென்ட்ரிக்கலுக்கு போய் அங்கேருந்து பல்மனரி ஆர்டரி மூலமாக எங்கே போவோம், லங்ஸில் போய் கிளியர் ஆகி வரணும். லங்ஸில் போய் சுத்திகரிக்கப்பட்டு திரும்ப இடது பக்கத்துக்கு ஹார்ட்டுக்கு வரணும், சேம்பருக்கு வரணும். டீப் வெயின் த்ராம்போசிஸ்ங்கிறது காலில் நாள்பட அவங்க ஒருத்தர் படுத்தே இருக்காங்க, கால் மூமெண்ட்டே இல்லைன்னா அந்த இரத்த குழாயில் ஒரு இரத்த கட்டி உண்டாகலாம். கட்டி உண்டாகி அந்த கட்டி வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி இன்ஃபீரியர் வீன கேவா அந்த கீழே இருந்து அசுத்த ரத்தத்தை கலெக்ட் பண்ணிட்டு போகிற இரத்த குழாய் வழியாக போய் அந்த ரைட் சைடு அது ஹார்ட்டுக்கு போய் ரைட் சைடு அது வலது பக்கத்து அந்த சேம்பருக்கு போய் அங்கேருந்து வென்ட்ரிக்கலுக்கு போய் அங்கேருந்து லங்ஸில் சுத்திகரிக்க போகிற இடத்துல போய் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடும். அப்போ பயங்கர மூச்சு திணறல் வரும். அது பல்மனரி எம்பாலிசம் அது பேர். அதுதான் நீங்கள் சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். அதுவும் சடன் ஆன்செட்டாக இருக்கும், பயங்கரமாக மூச்சு திணறல் இருக்கும், ஹிஸ்ட்ரி கிளியராக இருக்கும். ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து ஒரு பெட்ரிடனாக இருந்திருப்பாங்க, மூமெண்ட் இல்லாமல் கால் இருந்திருக்கும், அல்லது ஒரு கிரானிக் இல்னஸ் ரொம்ப நாளாக பெட்டில் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இல்னஸ் உள்ளவங்களுக்கு திடீர்னு ஒரு எம்பாலிசம் வரலாம். அதனால் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு கிரானிக்காக அவங்க வந்து பெட்டிலே படுத்திருக்க போகிறாங்க அப்படின்னா அந்த இரத்த உறைவுத்தன்மை கூடிய மாற்றக்கூடிய ஹிப்பாரின் ஹிப்பாரினாய்டு, அந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹிப்பாரின், அந்த இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருந்தோன்னா ரத்தம் உறையாது எங்கேயுமே. ஓரளவுக்கு உறையாமல் நம்ம தடுக்க முடியும். அது ப்ரிவென்டிவாக நம்ம செய்ய முடியும். அது வந்து யூஸ்வலாக ஐசியூவில் அட்மிட் பண்ணுற பேஷண்ட்ஸ் எல்லாம் அசைவு இல்லாமல் தான் படுத்திருப்பாங்க. அதனால் அந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹிப்பாரின் ரொட்டீனாக போட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு மேஜர் சர்ஜரி ஒரு 2 நாள் 3 நாள் அந்த பேஷண்ட் அசையவே மாட்டாங்க. ஒரு மேஜர் அப்டாமினல் சர்ஜரி, வயிற்றுக்குள்ளே உள்ள பெரிய சர்ஜரி, அல்லது ஒரு கால் ஃப்ராக்சரு, அந்த கால் 4-5 நாளைக்கு அசைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மேஜர் சர்ஜரிஸில் எங்கெல்லாம் மூமெண்ட் நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கோ அங்கே வந்து லோ மாலிகுலர் வெயிட் ஹிப்பாரின்னு சொல்லி ஹிப்பாரினுங்கிறது ரத்தம் உறையாமல் பார்க்கக்கூடிய ஒரு மருந்து, அதை செலுத்தி அந்த கிளாட் உண்டாகாமல் பார்த்துக்குவாங்க. அது வந்த பிறகு ட்ரீட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் அப்போலோவில் இருந்தாலுமே பாசிபிள் இல்லை. அது ரிசல்ட் வந்து ஒரு ஒரு மைனர் அட்டாக்காக இருந்தால், ஒரு சின்ன கிளாட்டாக இருந்தால் ஓரளவுக்கு ஒரு 80% அடைப்பு இருந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அது வெர்ஜதி அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் பக்கத்தில் இருக்காங்க பேஷண்ட்டு, அந்த நேரத்தில் இது நடக்குது அப்படின்னா டக்குன்னு அனஸ்டடைஸ் பண்ணி வென்டிலேட்டரில் போட்டுட்டு லங்குடைய ஃபங்க்ஷனை வென்டிலேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு எம்ஆர்ஐ பார்த்து என்ன பிளாக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்து துறக்காட்டமி பண்ணி லங்ஸை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து அதை எடுக்கணும். இல்லைனா ஸ்கோப்பி மூலமாக உள்ளே போய் ஸ்கோப்பி மூலமாக பண்ணாலும் முடியாது, ஓப்பன் பண்ணி எடுத்தால் தானே முடியும். ஆனால் இட்ஸ் ஏ மேஜர் ப்ரொசீஜர். அது ஒரு பெரிய டீம் ஆஃப் சர்ஜன்ஸு அங்கே தேட்டரில் இருக்கிற மாதிரி செட்டப்பில் வந்தால் ஒரு வேலை பிழைக்கலாம், மற்றபடி டிஃபிகல்ட் டு சேவ் தி பேஷண்ட். அதனால் அந்த ப்ரிவென்டிவாக
ஒரு கிரானிக் இல்னஸில் இருக்கவங்க ஒரு சர்ஜரியில் ஒரு 4-5 நாளைக்கு அசைவு இல்லாமல் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரிவென்டிவாக நம்ம கிளாட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஹிப்பாரின் போட்டுரும். லோ மாலிகுலர் வித் ஹிப்பாரின் போட்டோன்னா அந்த கிளாட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது அப்படியே நம்ம அந்த இரத்த குழாய் வழி அப்படியே போய் ரைட் சைடு ஹார்ட் போய் அப்படியே வென்ட்ரிக்கிள் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து அப்படியே போய் லங்ஸில் போகும்போது சுத்திகரிக்க போகிற இடத்துல கம்ப்ளீட்டாக பிளாக். அப்போ உடனே மூச்சு திணறல் வரும், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன் அது. அதான் நீங்கள் சொல்கிறது லங் அட்டாக், பல்மனரி எம்பாலிசம் அது பேர். இதெல்லாம் இன்ஃபாக்ஷன், பிரெயின்லேயும் இன்ஃபாக்ட், ரத்தம் உறைவுறதுனால ரத்த கட்டி அடைக்கிறதுனால இன்ஃபாக்ஷன் அங்கே உறைஞ்சி போகிறது, இதயத்துலேயும் உறைஞ்சி போகிறது. இது வந்து கிளாட்டு தான். கிளாட்டு எங்கேருந்து ட்ராவல் பண்ணி ரத்த குழாய் வழியாக போய் அடைச்சிக்கிறது, அது எம்பாலிசம். எம்பாலிசம்ங்கிறது ஒரு இடத்துல ரத்தம் கட்டி உண்டாகி அது போய் லாட்ஜ் ஆகிறது வேறு இடம். அது எம்பாலைஸ் ஆகிறதுங்கிறது ஒரு ரத்த குழாய் வழியாக ட்ராவல் பண்ணி போய் பிளாக் பண்ணுறது பேர் எம்பாலிசம்.